இந்த வீடியோ பாருங்க. இது ஒரு சாதாரணமான வீடியோ தான். ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு. அதை பார்த்து பையன் அப்பாவை கட்டி தழுவிக்கிறான். இந்த வீடியோல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையிலே இந்த வீடியோல பெரிய விஷயம் நிறையவே இருக்கு. ஆனா அது 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் புரியும். இந்த அப்பா என்ன பண்றாருன்னா, தன்னோட பையனை கண்ணை கட்டி கூட்டிட்டு வராரு. அங்க தன்னோட பையனுக்காக ஒரு புது சைக்கிள் ஒன்ன வாங்கி வச்சிருக்காரு. தன்னோட பையன் கண்ணுல இருந்து அந்த துணியை அவுத்ததுக்கு அப்புறமா அந்த பையன் சைக்கிளை பார்த்து துள்ளி குதிக்கிறான். தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ பெருசா தெரியாது. ஆனா 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஏன்னா 90s கிட்ஸ் எத்தனை பேர் சைக்கிள் மேல ஆசைப்பட்டு அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்குன்னு தெரியும். இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு பைக் தான் ஒரு பெரிய கனவாவே இருக்கு. ஆனா அப்ப இருந்த 90s கிட்ஸுக்கு சைக்கிள் தான் ஒரு பெரிய கனவே. ஆனா நிறைய 90s கிட்ஸ்க்கு அந்த கனவு நிறைவேறினதே கிடையாது. 5 ரூபாய்க்கு வாடகை சைக்கிள் ஓட்டிட்டு 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப கடையில விட மனசே இல்லாம வருவோம். நமக்குன்னு ஒரு சொந்த சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும்னு அப்பா கிட்ட கேட்டா அடுத்த மாசம் அடுத்த வருஷம்னு நாளை கடத்திட்டு தான் போவாங்க. ஆனா சைக்கிளே வாங்கியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி 90s கிட்ஸ் மத்தியில நிறைய வழிகள் இருக்கு. கடைசியில அந்த கனவு நனவாச்சு. அதுவும் ஸ்கூல் மூலமா தான். 11th வந்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்ல கொடுத்த சைக்கிளை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்போம். ஆனா கடைசி வரையும் வீட்டுல நமக்கு ஒரு சொந்த சைக்கிள் எடுத்து கொடுத்த பாடே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் இந்த வீடியோல இருக்க பையன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான்னு. இதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.